இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மட் ஹவுஸ் மேன்ஷன். அமெரிக்காவில் ஓஹியோ பகுதியில் 1800 கட்டப்பட்டது தான் இந்த மட் ஹவுஸ் மேன்ஷன். 1861 1865 வரைக்கும் நடந்த சிவில் வார்ல சிறை பிடிக்கப்பட்ட கைதிகளை அடைக்கிறதுக்கு தான் இந்த மட் ஹவுஸ் மேன்ஷனை கட்டினாங்க. நிறைய சிறைவாசிகளை இந்த மட் ஹவுஸ் மேன்ஷன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த மட் ஹவுஸ் மேன்ஷன்ல சிறை அதிகாரி ஒருத்தர் அவங்க ஃபேமிலியோட ஸ்டே பண்ணியிருந்தாராம். இந்த சிறை அதிகாரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்பவே பாசமா இருப்பாராம். ஆனா இந்த சிறை கைதிகளை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாராம். இவங்களுக்கு சாப்பாடு போடாம நிறைய வேலைகள் வாங்கி நிறைய மோசமான தண்டனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். இதனால ஒரு சிறை கைதி இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு அந்த ஜெயில்ல ஒரு துளையிட ஆரம்பிச்சாராம். நாளடைவில் அந்த துளை ஒரு ஆள் வெளியே போற அளவுக்கு பெருசானதும் இந்த கைதி வெளியே வந்து அந்த சிறை அதிகாரியையும் அவங்க குடும்பத்தையும் ஒரு பெரிய கல் எடுத்து கொன்னுடுறாராம். இவர் அந்த சிறை அதிகாரி ஃபேமிலியை கொன்னது மட்டும் இல்லாம அங்கிருந்த சிறைவாசிகள் எல்லாரையுமே தப்பிக்க வச்சிடறாராம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த மட் ஹவுஸ் மேன்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 28 வருஷமா அந்த மேன்ஷன் க்ளோஸ்ல தான் இருந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இரவு நேரத்துல இந்த இடத்துல ஒரு அமானுஷமான சவுண்டு வர்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. 28 வருஷம் கழிச்சு 1892 வருஷம் இந்த மட் ஹவுஸ் மேன்ஷனுக்கு ஒரு ஃபேமிலி குடியேற வராங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க ஃபேமிலியா இந்த இடத்துல குடியேற வராங்களாம். இங்க இருந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு எப்படி தைரியமா இந்த இடத்துல குடியேற வராங்க அப்படின்னு. சரி ஓகே, இவங்க உள்ள போனதும் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க வெளியே வந்தவொடனே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெளியே இருந்த மக்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த மட் ஹவுஸ் மேன்ஷன் உள்ள போய் திரும்பி வரவே இல்லையா. ஒரு நாள் ஆயிருக்கு, ஒரு வாரம் ஆயிருக்கு, ஒரு மாசம் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே திரும்ப வெளியே வரவே இல்லையா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மேன்ஷன்ல இருக்கிற ஒரு விண்டோல ஒரு பெண் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை அந்த பக்கம் வந்து போற மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. 4-5 நாளா தொடர்ந்து இதே மாதிரியான காட்சியை அங்க இருக்க மக்கள் பார்த்து ரொம்பவே பயந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் உடனடியா மட் ஹவுஸ் மேன்ஷனை உடைச்சி உள்ள போய் பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த ஃபேமிலியில இருந்த 4 பேருமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தூக்குல தொங்கி இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மட் ஹவுஸ் மேன்ஷனோட ஓனர் இந்த மட் ஹவுஸை டோட்டலா இடிச்சிடுறாரு. என்னதான் இந்த மட் ஹவுஸ் மேன்ஷனை இடிச்சிருந்தாலும் இப்ப வரைக்கும் அங்க இருக்கிற உள்ளூர்வாசிகள் அந்த மட் ஹவுஸ் மேன்ஷன் இருந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கறதே கிடையாதான். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.